இயேசு பிடிக்கப்படுவதற்கு முன் இரவு உணவு வேளை மனித வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பமாக மாறியது. என்ன நடந்தது தெரியுமா? பஸ்கா பண்டிகைக்காக இயேசு தம் 12 சீஷர்களுடன் சேர்ந்து உணவு உண்டார். அந்த நேரத்தில் அவர் சாதாரணமாக பேசவில்லை, மிகவும் ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்தினார். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்றார். இதன் மூலம் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதற்கு மேலாக இயேசு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் செய்தார். இதன் மூலம் தாழ்மை, பணிவு, அன்பை வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் ஒரு வேதனைக்கும் இடமிருந்து, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு சொன்னார். சீஷர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். இந்த கடைசி இரவு பந்தி ஒரு முடிவல்ல, அது சிலுவை, தியாகம், மீட்சிக்கான ஆரம்பம். இயேசு தன் உயிரையே கொடுக்க தயாரானார். நாமோ அவரில் எவ்வளவு அன்பு கூர்ந்து அவரை மதிக்கிறோம். இந்த செய்தி உங்களை தொட்டிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்.